நேற்று பரபரப்பான செய்தி எல்லாருக்குமே தெரியும். முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியே போனாங்க. ஆனா இன்றைய நாள்ல அதிலிருந்து பல தரப்பட்ட விஷயங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்னும் பல முக்கியமான செய்திகள் இருக்கு. அமைச்சரவையில பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. இந்த மாதிரியான பல முக்கிய தகவல்களை இன்றைய வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போறோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய கால்டன், அதாவது தங்காலில் இருக்கிற வீட்டுக்கு நேற்றைய நாளில் போயிருந்தாரு. இன்றைய நாளில் அவருடைய உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் தளத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அதுல முக்கியமான தலையங்கமே இலங்கையில அரசியல் பயங்கரவாதம் இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, தனிப்பட்ட பழிவாங்கல்கள் நடக்குது அப்படின்ற பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. தான் போட்ட அதிவேக நெடுஞ்சாலை காலி அல்லது தெற்கு நெடுஞ்சாலை மூலமாக தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு சொந்த வீட்டில் போய் சேரக்கூடியமாக இருந்தது. இப்ப தன்னுடைய வீட்டில் மீன் புளி குழம்பு சாப்பிட்டு கொண்டிருக்கேன். ஆனா இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. எங்க எதெல்லாம் ஆரம்பிச்சனோ அந்த இடத்துக்கே நான் வந்திருக்கேன். மீண்டும் மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய அறிக்கையில சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய அளவான குற்றச்சாட்டு பழிவாங்கல் அப்படின்ற அளவில் தான் அவருடைய விஷயமே இருந்தது. ஆனாலும் இதுல ஏற்கனவே சொல்லப்பட்டாலும் இதற்கான உத்தியோகபூர்வமான அறிவித்தல் வரும் வரைக்கும் தான் காத்திருந்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது இந்த அறிக்கையில். இதோட சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க அவர்கள் நேற்றைய நாளிலே வீட்டிலிருந்து போனாங்க அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். ஆனா இல்ல, அவங்க இன்னும் 2 மாத காலம் கேட்கிறாங்க. 2 மாத காலத்துக்குள்ள அப்படின்றாங்க. ஒரு கிழமையோ அல்ல 2 கிழமை 3 கிழமை, ஆனா 2 மாத காலத்துக்குள்ள அவங்க வீட்டை விட்டு வெளியேற போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறைய செயற்பாடுகள் இருக்கிறதால இந்த கால அவகாசம் கேட்கப்பட்டிருக்கு. இதுல இன்னும் ஒரு விஷயம் பார்க்கக்கூடியதா இருந்தது. 2017 இருந்து 2025 இந்த வருஷம் வரைக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு செலவழிக்கப்பட்ட செலவுகள் 500 மில்லியன், கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் செலவாகி இருக்கு. ஒரு வருஷத்துல 3 கோடி 4 கோடி 5 கோடி என்று ஒவ்வொரு வருஷமும் மாறி மாறி இந்த தொகை செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னும் ஒரு சுவாரஸ்ய விஷயம் என்னன்னு சொன்னா, முதலாவது ஜனாதிபதி, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வ இல்லத்துல ஓய்வு பெற்ற பிறகு அவர் வசிக்கல. அதோடு மட்டுமில்லாமல் அவர் ஓய்வூதியம் கூட பெற்றுக்கொள்ளாத ஒரே ஜனாதிபதி அப்படின்ற பதிவு இருக்கு. இதெல்லாம் தேடி பார்க்கும்போது இந்த விஷயம் மேலதிகமாக கிடைச்சது. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் தான் நீங்க கருத்துக்கள்ல சொல்லுங்க. அவர் தான் உத்தியோகபூர்வமா அதாவது ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகியதுக்கு பிறகு, ஓய்வு பெற்றதுக்கு பிறகு எந்த விதமான அரச உத்தியோகபூர்வ இல்லங்கள்லையும் அவர் வசிக்கல. சொந்த வீடு, அதாவது ஓட் பிளேஸ்ல இருந்து அவருடைய சொந்த வீடுலாம் அவர் வசிச்சிருக்காரு. ஓய்வூதியமும் அவர் பெற்றுக்கொள்ளல அப்படின்ற மாதிரி தான் தகவல் இருக்கு. இது இன்று பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்தி, நேற்றைய செய்தியினுடைய தொடர்ச்சியாக இருந்தது. இதோட அமைச்சரவையில பாரியளவான ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது, பேசப்படுது. இப்ப இருக்கிற அமைச்சுக்கள் அதிகரிக்கப்படுமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. ஆனா பிரதி அமைச்சுக்கள் இதுல சேர்த்துக் கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அமைச்சர்களும் மாறலாம் அப்படின்ற மாதிரியும் பேசப்படுது. எந்த அளவுக்கு சாத்தியமானு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற அமைச்சர்கள் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு புதிய அமைச்சரை நியமிக்கிற மாதிரியான விஷயங்களும் கூட அமைச்சரவைக்குள்ள நடக்கலாம் வரும் நாட்கள்ல அப்படின்ற ஒரு பரபரப்பான ஒரு செய்தி இருக்கு. வரும் நாட்கள்ல இதை நாங்க அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிகமா தமிழ் மக்கள் பக்கமாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அமைச்சுக்களும் வரலாம், அது பிரதி அமைச்சுக்களும் வரலாம். தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு அதிகமான அமைச்சு வாய்ப்புகள் இதுக்குள்ள பெறப்படலாம் அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு கூறப்படுது. எது நடக்கும், எது நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா அமைச்சரவையில பெரிய ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. அண்மை நாட்களா அதிகரிச்சு வர பேருந்து விபத்துக்களால பலதரப்பட்ட நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுத்துக்கொண்டுதான் இருக்காங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதை சரியான முறையில கொண்டு போகக்கூடிய மாதிரியான நடைமுறைகள் இருக்குமா, நாம் அதை தொடர்வோமா அல்லது இதை ஏற்றுக்கொண்டு செய்வோமா அப்படின்றதுதான் பெரிய கேள்வி. அதை செய்ய வைக்கிறது தான் நம்ம இருக்கிற மிகப்பெரிய சவாலே. அரசாங்கம் சட்டங்களையும் விதிமுறைகளையும் அமல்படுத்தினாலும் அதை தொடர்ந்து கொண்டு போறதுக்கான தயார் நிலையில அந்தந்த பகுதிகள் அந்தந்த துறையினர் இல்லை அப்படின்றது கவலைக்குரிய விஷயம். நேற்று குருநாகல்ல பாடசாலை மாணவர்களை ஏற்றி போற வாகனங்களை சோதனையிட்டு இருக்காங்க. 105 பாடசாலை பஸ்களை சோதனையிட்டு இருக்காங்க அல்லது வாகனங்களை சோதனையிட்டு இருக்காங்க. இதுல 78 வாகனங்கள் பாவிக்க முடியாது, அது ஆபத்தான நிலையில் இருக்கு அப்படின்னு சொன்னா பாருங்க எந்த அளவு மோசமா. அதுவும் பாடசாலை மாணவர்களை ஏற்றி கொண்டு போற வாகனங்கள் 105 வாகனங்கள் பரிசோதனை செஞ்சதுல 78 வாகனங்கள் இந்த அளவுக்கு பாவனைக்கு இயலாது. பிள்ளைகளை இது கொண்டே போக முடியாத அளவுல சேதமடைந்து பழுதாக்கி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இதுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பரிதாபமான ஒரு நிலை தான் இது. ஒரு மிக பாவமான ஒரு நிலை, ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலை. இது குருநாகல்ல எனக்கு தெரிஞ்சு கொழும்புல 100 வாகனத்தை எடுத்தா 90 வாகனத்துக்கும் அதிகமா இல்ல 99 வாகனமே பாவனைக்கு உதவாத பாடசாலை மாணவர்களை ஏற்றி கொண்டு போக முடியாத நிலையில் இருக்கக்கூடிய வாகனங்களாகத்தான் இருக்கு. அந்த அளவு இருக்கும்.
பின்னுக்கு அவ்வளவு இருக்கும். வாகனம் ஓடக்கூடிய தெரியாத டிரைவர்ஸ் மாதிரி கூட, அதாவது ஓவர்டேக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் கட்டு இருக்கு, ஒரு 1 வே 2 வே என்பது அந்த கட்டை ஏற்றி கொண்டே போகக்கூடியவங்கெல்லாம் நிறைய பேர் பாடசாலை மாணவர்களை ஏற்றி கொண்டு போகிற வாகனங்கள், பஸ்களை நான் பார்த்துருக்கேன். இவ்வளவு கவலைக்குரிய மாதிரியான பல வேலைகள் இந்த பாடசாலையை ஏற்றி கொண்டு போகிறவங்கள கூட இருக்குது. இந்த செய்தியை பார்க்கும்போதும் கொழும்பை ஒப்பிட்டு பார்க்கும்போதும் கொழும்பு இதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்கள். நேற்று மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறும் போது சீன தூதுவர் அங்கு போய் அவரை சந்திச்சிருந்தார். நிறைய பேர் இது அவருடைய ஆறுதல் சொல்றதுக்காக அல்லது அவரை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக ஏதோ ஒரு நட்பு ரீதியாக சந்திப்பாக அது இருந்தென்ற பல கருத்துக்கள் இருந்தார். ஆனா அதே சீன தூதுவர் இன்றைய நாளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இதில் என்ன பேசப்பட்டது அப்படின்னு தெரியல. இது ஒரு சாதாரணமான வளமையான சந்திப்பு அப்படின்னு தான் சொல்லப்படுது. என்ன அரசியல் நகர்வு, என்ன நடக்குது, இதெல்லாம் எதுன்னு தெரியல. ஆனால் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பான விவாதங்கள் வருகின்ற நாட்களில் நடக்க போகுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. என்னென்ன விஷயங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது நிதி, என்ன அபிவிருத்திகள் அடுத்து வரப்போகுது அப்படின்ற பலதரப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களில் இருக்க போகுது. எனவே அரசாங்கத்துடைய இப்போதைய நிலவரம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்று பார்க்குற ஒரு நிலை இப்போ இருக்குது. இப்போ ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னும் போது போன ஒரு வருஷத்தில் ஒரு அரசாங்கம் என்ன செய்யலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ற அளவில் இப்பொழுது பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட இன்னும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னு சொன்னால் எதிர்க்கட்சியால் வைக்கப்படுற குற்றச்சாட்டு அரசாங்கத்தின் மீது. அரசாங்கம் வரும்போது பல வாக்குறுதிகளை சொன்னாங்க, அதெல்லாம் நிறைவேற்ற முடியாமல் போனது ஒரு காரணத்தால் தான் இப்ப முன்னாள் ஜனாதிபதிகளை வெளியேற்றுறது அல்லது அரசியல் சம்பந்தமான கைது நடவடிக்கைகள், போதைப் பொருள் தொடர்பான கைது நடவடிக்கைகள் என்று அதை செய்து மக்களுடைய வாக்குறுதிகளை மறக்கடிக்கிற மாதிரியான விஷயங்களை அரசாங்கம் செய்து அப்படின்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. அது எப்படி இருக்க போகுது வரும் நாட்கள் அப்படின்னா தெரிய, தொடர்ச்சியாக கைது மட்டுமே இருக்க போகுதா, இந்த மாதிரியான ஊழல்வாதிகள் கைதுகள் மட்டுமா இருக்க போகுது, மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள், மக்களுடைய அபிவிருத்திகள், அவங்களுடைய வாழ்வாதார முன்னேற்றங்கள் அப்படின்ற பல விஷயங்களை அவங்க முன் வச்சிருந்தாங்க, அதெல்லாம் எப்போ செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இப்பொழுது வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.